திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. இன்று நாம் தண்டியடிகள் புராணத்தை பார்ப்போம். சோழ நாட்டிலே தலைசிறந்து விளங்கும் திருவாரூர் என்னும் தலத்தில் செங்குந்தர் மரபில் அவதரித்தவர் தண்டியடிகள் நாயனார். இவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர். புறக்கண்ணற்ற இவர் தன் அகக்கண்ணினால் திருவாரூர் தியாகராஜ பெருமானை நினைத்தபடி நாள்தோறும் கோயிலை வலம் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தபடி இருந்தார். அடியவர்களுக்கும் கோவிலிலும் சிறு சிறு தொண்டுகள் செய்து வந்தார். தண்டியடிகள் நாயனார் காலத்தில் திருவாரூரில் வந்து சமணர்கள் ஆதிக்கம் சற்று அதிகமாக பரவி இருந்தது. அதனால் சமணர்கள் சைவ தொண்டர்களுக்கு பல வழிகளில் இன்னல்களை விளைவித்தார்கள். தண்டியடிகள் நாயனார் தியாகராஜர் கோயில் அருகில் உள்ள நீராடும் கமலாலய திருக்குளத்திற்கு பக்கத்தில் சமணர்கள் பல மடங்களை கட்டி கொண்டு தங்கள் மத பிரச்சாரத்தை நடத்தி வரலாயினார்கள். திருக்குளம் ஆக்கிரமிப்பால் சுருங்கியும் பராமரிப்பு இன்றியும் காணப்பட்டது. தண்டியடிகள் நாயனார் திருக்குளத்தை விரிவுபடுத்தி சுத்தப்படுத்த விரும்பினார். கண்ணற்ற தண்டியடிகள் நாயனார் இறைவனின் அருளால் திருக்குளத்தின் நடுவிலே ஒரு கம்பை நட்டார். மற்றொரு கம்பை குளத்தின் கரையிலே நாட்டினார். 2 கம்புகளுக்கும் இடையில் கயிறு கட்டினார். கயிற்றை தடவிக்கொண்டே குளத்திற்குள் இறங்கி மண்ணை தோண்டுவார். அதை கூடையிலே சுமந்து வந்து கரையில் கொட்டுவார். இப்படியே கயிறை பிடித்தபடியே சென்று திருக்குளத்தை தூர்வாரும் பணியை செய்து கொண்டிருந்தார். அந்த சிவத்தொண்டு செய்த நேரத்திலும் கூட அவரது வாய் ஈசனின் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்துவதில்லை. தண்டியடிகள் நாயனாரின் இந்த தொண்டால் வெகு விரைவிலேயே குளம் சுத்தமாகி ஆழம் ஏற்பட்டு தண்ணீர் பெருகத் தொடங்கியது. தண்டியடிகள் நாயனாரின் செயலைக் கண்ட சமணர்கள் பொறாமை கொண்டார்கள். எனவே அவர்கள் தண்டியடிகளிடம் சென்று, நீங்கள் மண்ணை தோண்டுவதால் அவற்றில் உள்ள சிறு பூச்சி புழு போன்ற உயிரினங்கள் இறக்கும். எனவே அவற்றை துன்புறுத்த வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கு தண்டியடிகள் நாயனார், கல்லில் உள்ள தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் நல்லுணர்வு தந்து காக்கும் ஈசனுக்கு இந்த சீவராசிகளை எப்படி காக்க வேண்டும் என்பது தெரியும். சிவபெருமானுக்கு நான் செய்யும் இப்பணியால் சிறு சீவராசிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எவ்வித தீங்கும் நேராது என்றார். நாங்கள் எடுத்துச் சொல்லும் தர்மத்தை நீ காதில் வாங்கிக் கொள்ளவில்லை, உனக்கு காது மந்தமோ என்று கேட்டனர். எனக்கு கண்கள் இல்லையே என்று நான் என்றுமே வருந்தியதில்லை. நான் அகக்கண் கொண்டு ஈசனின் திருவடியை மட்டுமே தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். சிவபெருமானது திருவருளால் உலகமெல்லாம் அறியும்படி நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தண்டியடிகள் நாயனார் சமணர்களை கேட்டார். உடனே அவர்கள், நாங்கள் இந்த ஊரை விட்டே ஓடிவிடுகிறோம் என்றார்கள். அத்துடன் இல்லாது அவர் வைத்திருந்த மண்வெட்டி கூடை ஆகியவற்றை பிடுங்கி எறிந்தார்களாம். நடந்தவைகளை நினைத்து தண்டியடிகள் நாயனார் மிகவும் வருந்தினார். வருத்தத்துடன் தண்டியடிகள் நாயனார் ஆரூர் பெருமானின் முன்னின்று அடியேனது துன்பத்தை நீக்கி அருள் புரிதல் வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டினார். அப்படியே தூங்கியும் போனார். அவரது கனவில் தோன்றிய ஈசன், மனக்கவலையை விடு, உன்னுடைய சபதம் நாளை நிறைவேறும் என்று அருளினார். பின்னர் சோழராஜனின் கனவிலும் தோன்றி, தண்டியடிகள் நாயனார் செய்யும் கமலாலய குல திருப்பணிக்கு ஊறு விளைவிக்கும் சமணர்களின் வழக்கினை முடித்து வை என்று கட்டளையிட்டார். இறையாணையை கேட்டதும் சோழ அரசன் கண்விழித்து திருவாரூரை அடைந்தான். தண்டியடிகளை சந்தித்து நடந்தவர்களை கேட்டறிந்தார். பின்னர் சமணர்களை அழைத்து விசாரித்தான். சமணர்கள் இறையர்களால் தண்டியடிகளுக்கு கண்ணொளி கிடைத்துவிட்டால் திருவாரூரை விட்டே சென்று விடுகிறோம் என்று தெரிவித்தார்கள். மறுநாள் இரு தரப்பினரையும் அழைத்துக் கொண்டு குளத்திற்கு வந்தார் சோழராஜன். தண்டியடிகள் நாயனார் இறைவனை மனத்தால் வழிபட்டு திரு ஐந்தெழுத்தை ஓதியபடி குளத்தில் மூழ்கினார். அவர் எழுந்தபோது அவரின் பிறவிக்குருடு நீங்கி கண்ணொளி கிடைத்தது. தண்டியடிகள் நாயனார் பார்வை பெற்ற அதே நேரம் அவர்களை சுற்றியிருந்த சமணர்கள் கண் பார்வை பறிபோனது. தண்டியடிகள் நாயனாரின் இறைபக்தியை எண்ணி அனைவரும் பரவசமடைந்தனர். சமணர்கள் அனைவரும் தங்கள் நிலையை எண்ணி வருந்தியபடி ஊரை விட்டே புறப்பட்டு போய்விட்டனர். தண்டியடிகள் நாயனார் தான் எண்ணியபடி திருக்குளத்தை அரசரின் உதவியுடன் பெரிதாக கட்டி முடித்தார். தண்டியடிகள் நாயனாரின் அறப்பணியை அரசரும் மக்களும் கொண்டாடி பெருமிதம் கொண்டனர். அதன் பிறகு பல காலம் இறைவனுக்கு தொண்டு செய்து வந்த தண்டியடிகள் நாயனார் நெடுநாள் பூவுலகில் பக்தியுடன் வாழ்ந்து நீடு புகழ் பெற்று இறுதியில் சிவபதம் அடைந்தார். சிவபெருமான் மீது கொண்டிருந்த பேரன்பினார் கோயிலின் திருக்குளத்தை சீரமைக்கும் பணியை செய்து இறையர்களால் கண்கொள்ளி பெற்ற தண்டியடிகள் நாயனாரின் குரு பூஜை பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர் அவதாரம் செய்த தலமும் முக்தியடைந்த ஸ்தலமுமான திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலின் 3வது பிரகாரத்தில் மூலாதார கணபதிக்கு அருகில் தண்டியடிகள் நாயனாரின் திருவுருவச் சிலை உள்ளது. திருச்சிற்றம்பலம்.